ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோல கூகுள் ஏஐ ஸ்டுடியோ அப்படின்ற இந்த டூலை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ChatGPT மாதிரி தான். ஸோ இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராம்ப்ட் ஏதாவது ஜென்ரேட் பண்ணி அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் வந்து கெட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா ஏதாவது ஆர்டிகல் வேணும்னு நினைக்கிறேன்னா, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஆர்டிகல் அப்படின்னு போறேன். ஸோ இந்த ரன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அழகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ChatGPT எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அழகா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்டிகல் வந்து நமக்கு வந்து மேக் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை டிலீட் பண்ணுறதுனால இங்கே மோர் ஆப்ஷனில் வந்து டிலீட்ன்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ தனியாக இதை வந்து டிலீட் பண்ணுறதுனால இந்த பேனல்லேருந்து வந்து டிலீட் பண்ணிடலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 2 ஆர்டிகல் ஜென்ரேட் பண்ணுறேன். அது ரெண்டையும் எனக்கு கம்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன்னா, இப்போ அதையும் வந்து இதில் வந்து பண்ணலாம். ChatGPTல இந்த ஆப்ஷன் கிடையாது, பட் இதில் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் அதர் ஆர்டிகல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் வந்து ப்ராம்ப்ட் எழுதி ரன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து வேற ஒரு ஆர்டிகல் ஜென்ரேட் பண்ணுது. நான் இப்போ இந்த ஆர்டிகலையும் மேல இருக்க ஆர்டிகலையும் வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த இடத்துல கம்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஸ்க்ரீனா வந்து இது காமிக்க ஆரம்பிச்சோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, கீழே இருக்கிற இந்த ஆர்டிகலோட மேல இருக்க அந்த ஆர்டிகலை வந்து நம்மளால வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு மேல இந்த ஒரு ஆர்டிகல் வந்து நமக்கு கொடுத்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது கொடுத்த ஆர்டிகல். ஸோ இது ரெண்டையும் வந்து இதே மாதிரி தான் நம்ம ஏதாவது கோடிங் ரிலேட்டடா கொடுத்தோம்னாலும் நம்ம அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஏதாவது கோடிங் ரிலேட்டடா தேவைப்படுது. உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து பூட்ஸ்ட்ராப் கரோசல் தேவைப்படுது அப்படின்னா, நான் அதையும் வந்து இது மூலமா கெட் பண்ணிக்கலாம். கோடுன்னு கொடுக்குறேன். இப்போ பூட்ஸ்ட்ராப் கரோசல் கோடுன்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். ஸோ கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஸ்பீடா அழகா வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் கரோசல் கோடை வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ChatGPTயோட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாகவே வந்து ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீட்டாக அழகாக வந்து கோடை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. நமக்கு இந்த கோடு எதுவும் வேணாம்னு நினைக்கிறோம்னா நம்ம இடையில வந்து ஸ்டாப் பண்ணுறதுனால ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இதில் வந்து ஏதாவது எடிட் பண்ணணும், நம்மளே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த கோடில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணிட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ChatGPTலாம் இந்த மாதிரி எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது. பட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கேயே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மேலே மூவ் பண்ணுறது, கீழே மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதை வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை டிரைவ், அப்லோட் ஃபைல், ரெக்கார்ட் ஆடியோ, கேமரா, சாம்பிள் மீடியா, இந்த மாதிரி 5 ஆப்ஷன் இருக்கு. இதில் மை டிரைவில் வந்து நம்ம கூகுள் மை டிரைவ் இருக்குல்ல, ஸோ அதை இன்டகிரேட் பண்ணி அதில் இருக்க ஃபைல்ஸை வந்து இதில் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் கேட்கணும்னாலும் அப்லோட் ஃபைல்ன்ற ஆப்ஷன் இருக்கு. அண்ட் நம்மளோட ஆடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணி அது மூலமாக ஏதாவது ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னாலும் அந்த ஆப்ஷனும் இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா யூஸ் பண்ணி ஏதாவது ஃபோட்டோ வந்து லைவாக எடுத்து அதோட டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறனாலும் இந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்கலாம். அண்ட் சாம்பிள் மீடியா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சோசியல் மீடியா போஸ்டரே இருக்குன்னா அதோட கேப்ஷன் வேணும்னு நினைக்கிறோம்னா அந்த போஸ்டர் அப்லோட் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் கேட்டோம்னா அதுவே நமக்கு ஒரு கேப்ஷன் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டெமோ காட்டுறேன். அப்லோட் ஃபைல்ன்றதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எனக்கு சோசியல் மீடியா கேப்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன்னா இப்போ ரன் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவே எனக்கு நீட்டாக ஒரு சோசியல் மீடியா கேப்ஷன் வந்து கொடுத்துருச்சு. இது மாதிரி நிறைய எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 சோசியல் மீடியா கேப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி, இது மாதிரி நீங்கள் ஆடியோ, கேமராவில் லைவாக எடுத்து ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எது வேணாலும் அப்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான கேப்ஷன்ஸ் வந்து இதில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு இதில் ஒரு ட்ராபேக் என்னன்னா இதால் இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. ChatGPT நமக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோவால் நம்ம இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ண முடியாது. அண்டு அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து சாம்பிள் மீடியான்னு ஒன்று இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய மீடியாஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணியுமே இதுக்கான கேப்ஷன்ஸை வந்து நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மை லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ப்ராம்ப்ட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே ஹிஸ்ட்ரியாக வந்து சேவ் ஆயிருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனரேட் பண்ண ப்ராம்ப்ட்டுக்கு வந்து ஏதாவது டைட்டில் கொடுக்கணும்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ChatGPTல வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். பட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான டைட்டில் வந்து நம்ம ப்ராம்ப்ட் நேமை கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனும் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். அண்ட் ChatGPTல இல்லாத நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.